அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3. ஓகேங்களா? இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இந்த யூனிட்ல இருந்து 10 கேள்விகள் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ நம்ம இந்த கிளாஸ்ல இருந்து என்ன பார்க்க போறோம்னா தலைவர்கள் உருவாதல். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 3ல அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாலே அட்டெண்ட் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க கிளாஸ் போலாம். சோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தலைவர்கள் உருவாதல். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தலைவர்களுடைய நேம் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? என்னன்னு பாருங்க. பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேச தலைவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இங்க நேம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க? மற்றும் பல தேச தலைவர்கள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இந்த சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டவங்க. ஓகேவா? சோ தேச தலைவர்கள். சோ அவங்க என்னென்ன நம்மளுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறது யாரை பார்க்க போறோம் அப்படின்னா சோ 3 தலைவர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். பி.ஆர். அம்பேத்கர், காமராஜர், அப்புறம் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார். ஓகேவா? ஓகே. சோ இத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அண்ணல் அம்பேத்கர். ஓகே. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேராகிராஃப் வைஸா நம்ம படிக்கும்போது என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மறந்து போயிடும் எப்பயுமே. சோ பாயிண்ட் வைஸா எடுத்து படிக்கும்போது நம்மளுக்கு எப்பயுமே மறக்காது. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்றோம்? நம்ம படிக்கிறதே நோட்ஸ் மாதிரி என்ன பண்றோம்? எடுத்து படிக்கிறோம். அப்ப நமக்கு என்ன ஆகும்? ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு மறக்காது. ஓகேவா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அண்ணல் அம்பேத்கர். சோ மராட்டிய மாநிலத்தில் கொன்கன் மாவட்டத்தில் உள்ள அம்பவாடே என்னும் சிற்றூரில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் அம்பேத்கர் பிறக்கிறார். ஓகேவா? சோ ஏப்ரல் மாசம் 1891ல என்ன பண்றாரு? அம்பேத்கர் 14ஆம் நாள் பிறக்கிறார். ஓகே. பெற்றோர் பாத்தீங்கன்னா ராஜாஜி, சக்பால், பீமாபாய். சோ அம்பேத்கரோட தந்தையோட பேர் என்னது? ராம்ஜி சக்பால். தாயார் பேர் வந்து பீமாபாய். செல்வம் நிறைந்த குடும்பத்தில் 14வது குழந்தையாக அம்பேத்கர் பிறக்கிறாரு. அவரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. ஓகேவா? அம்பேத்கரோட இயற்பெயர் என்னது? பீமாராவ் ராம்ஜி. தந்தை அவருக்கு சூட்டிய பெயர் பீம். ஓகேவா? தன் ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் ஆசிரியர் பெயரான அம்பேத்கர் என்பதை தம் பெயராக ஆக்கிக் கொண்டார். சோ அம்பேத்கர் அப்படிங்கிறது என்னது? அவருடைய ஆசிரியரோட பெயர். ஓகேவா? அம்பேத்கர் 1908இல் எல்பின்ஸ்டன் பள்ளியில் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தார். ஓகேவா? சோ உயர் பள்ளி ஓகேவா படிப்பை வந்து எல்பின்ஸ்டன் பள்ளியில வந்து 1908ல கம்ப்ளீட் பண்றார். பரோடா மன்னர் பொருளுதவியுடன் 1912இல் பம்பாய் ஓகேவா எல்பின்ஸ்டன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெறார். ஓகேவா? சோ இளங்கலை பட்டம் பெறுவதற்கு பொருளுதவி பண்ணவர் யாரு? பரோடா மன்னர். ஓகேங்களா? அப்புறம் அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 1915இல் முதுகலை பட்டமும் 1916இல் லண்டனில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டமும் வாங்குறாரு அம்பேத்கர். மும்பையில் சிறிது காலம் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றுறார். மீண்டும் லண்டன் சென்று அறிவியல் முதுகலை பட்டம், பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அம்பேத்கர் இந்தியா திரும்பிய பின் வழக்கறிஞர் தொழிலை மேற்கொண்டார். 1927ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் அம்பேத்கர் மராட்டியத்தில் மாஹாத்து குளத்தில் நடத்திய தண்ணீர் எடுக்கும் போராட்டம் நடத்துறார். அடுத்த பாயிண்ட். இங்கிலாந்து சொல்வதற்கு எல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு. இந்நிலை எப்போதோ மாறிவிட்டது. இந்திய மக்களின் எண்ணங்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 1930ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் கலந்து கொள்றார். அம்மாநாட்டில்
அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லப்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று தனது கருத்தை தொடங்குகிறாரு அம்பேத்கர். வெறும் எஜமான மாற்றத்தை நாங்கள் விரும்பவில்லை, எங்கள் கைகளில் அரசியல் வந்தால் ஒழிய எங்கள் குறைகள் நீங்காது என மொழிந்தார். விடுதலைக்கு பிறகு இந்திய அமைச்சரவையில் அண்ணல் அம்பேத்கரையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று நேரு விரும்புகிறார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்பேத்கர் சட்ட அமைச்சரானார். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுக்க 7 கொண்ட குழு அமைக்கப்பட்டது. 7 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. பலரும் செயல்படாமல் விலகி போயிடுறாங்க. ஆனா கடைசி முடியும் ஓகேவா இருந்து அந்த பணியை செய்து முடித்தவர் யாரு? அண்ணல் அம்பேத்கர். 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்தியா முழுமையான குடியரசு நாடாக தன்னை அறிவித்துக் கொண்டது. 23வது பாயிண்ட் பாருங்க. ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய 3ம் தேவைப்படுகிறது. செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி களநிலம் போன்றது அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. அதே மாதிரி உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கற்பித்தல் அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருத்தல் வேண்டும், விருப்பு வெறுப்பற்ற முறையில் கற்பித்தல் நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1946ஆம் ஆண்டு மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவிக்கிறார் அம்பேத்கர். மும்பையில் அவரின் அரிய முயற்சியால் உருவான சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் அம்பேத்கர் என்ன பண்றாரு? மும்பையில ஆரம்பிக்கிறார். ஓகேவா? இவர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதுறார். ஓகேவா? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற நூலை எழுதினது டாக்டர் அம்பேத்கர். தொழில்துறையில் பொருளாதார வளர்ச்சி பெற புது புது கருத்துக்களை வெளியிடுறார். இந்திய நாட்டின் சாதி எனும் இருளை அகற்ற வந்த அறிவு கதிர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றோம். சாதி என்பது எல்லாம் வல்ல ஒருவன் கட்டளையால் தோன்றியது அன்று. குறிப்பிட்ட சில சூழ்நிலைக்கு ஆட்பட்ட மனித சமூக வாழ்வில் தானாகவே வேரூன்றிவிட்ட வளர்ச்சி தான் ஜாதி அப்படின்னு சொல்றாங்க. ஜாதி களையப்பட வேண்டிய கலை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யாரு? அம்பேத்கர். இந்திய பொருளாதார மேம்பாட்டிற்கு சாதி என்பது நன்மை தராது. இந்தியர்களின் நலத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் சாதி எனும் நோய் தீங்கு விளைவிக்கிறது. அது மக்களிடையே ஒருமைப்பாட்டை சீர்குலைத்து விட்டது. இதனை அவர்கள் உணரும்படி செய்துவிட்டால் போதும், அதுவே எனக்கு நிறைவு தரும் அப்படின்னு சொன்னது யாரு? அம்பேத்கர். அவர் ஒரு லட்சிய சமூக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனநாயகத்தின் மறுபெயர் தான் சகோதரத்துவம். சுதந்திரம் என்பது சுயேட்சையாக நடமாடும் உரிமை, உயிரையும் உடைமையையும் பாதுகாக்கும் உரிமை. அது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் வகையில் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று ஜனநாயகத்திற்கு அரியதொரு விளக்கம் கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் உலக தலைவர்கள் ஒருவர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி, அப்பெருந்தலைவரை போலவே வேறு யாரையும் காண முடியாது என்று பெரியார் அவரை பாராட்டுகிறார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? நிறைய மாதிரி அந்த கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அடுத்து பாருங்க, பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சேரும் அப்படின்னு சொன்னது யாரு? நேரு. ஓகேவா? அம்பேத்கர் பத்தி நேரு குறிப்பிடுறார். அடுத்தது பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் தன்னலமற்றவர், மிகவும் ஆர்வத்துடனும் விரைந்து தனியாளாக செயல்பட்டவர், தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் என்று ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கரை பாராட்டுறார். நாட்டிற்காக அயராது உழைத்த அண்ணல் அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் நாள் புகழுடம்பு ஏதினார். மறைகிறார்.
இந்திய அரசு அவருக்கு பாரத் ரத்னா என்னும் உயரிய விருதை அண்ணல் அம்பேத்கருக்கு 1990ஆம் ஆண்டு வழங்கி பெருமை சேர்த்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோதான். மொத்தமே பார்த்தீங்கன்னா 39 பாயிண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து என்னது, ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், பாயிண்ட் வைஸாக கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தந்தை பெரியார். ஓகேவா? தந்தை பெரியார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தந்தை பெரியாரோட பெற்றோர் வந்து வெங்கடப்பர். ஓகேவா? அவருடைய தாயார் பெயர் சின்னத்தாயம்மாள். இயற்பெயர் வந்து ராமசாமி. ஓகேவா? பெரியாரோட இயற்பெயர் ராமசாமி. பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவாளர் சங்கம் தொடங்கி இருக்கிறார். பகுத்தறிவாளர் சங்கம் தொடங்கினது யாரு? தந்தை பெரியார். பிறப்பினால் வரும் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்னும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித ஜாதி என்னும் ஓரினமாக எண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். கேரளாவில் வைக்கம் என்ற ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்று தெருவில் நடப்பதற்கு தடை இருந்தது. அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதால் வைக்கம் வீரர் என்று பாராட்ட பெற்றார். தாய்மார்கள் ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கினார்கள். ஓகேவா? சோ பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து யாரு கொடுத்தாங்க? தாய்மார்கள். பெண் விடுதலைக்கு முதல் படியாக பெண்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட். 17/9/1879 பிறந்து 24/12/1973 மறைந்த இவர் தம் வாழ்நாளில் 8600 நாட்கள், அதே மாதிரி 13,12,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமூக தொண்டாற்றியிருக்கார். 1970ஆம் ஆண்டு சமூக சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நடுவண் அரசு 1978ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ஓகேவா? இந்த 11 பாயிண்ட்டுமே தந்தை பெரியார் பற்றி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பெருந்தலைவர் காமராஜர். விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி சிவகாமி இணையாருக்கு மகனாய் 1903ஆம் ஆண்டு என்ன பண்றாரு? ஜூலை திங்கள் 15ஆம் நாள் பிறக்கிறார். ஓகேவா? காமராசரின் தாத்தா நாட்டாண்மைக்காரர். இவருக்கு 12 வயதிலேயே கல்வி கற்கணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லாம போயிடுச்சு. காமராசர் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் கூட்டங்களில் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் தம்முடைய அரசியல் அறிவை வளர்த்துக் கொள்கிறார். மெய்கண்டான் புத்தகசாலை என்ற நூல் நிலையத்திற்கு சென்று அரசியல் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து திறமையாக பேசவும் கற்றுக்கொள்கிறார். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெய்கண்டான் புத்தகசாலை. ஓகேவா? காமராசர் அங்கதான் போய் என்ன பண்ணுவாரு? படிப்பாரு. இளம் வயதிலேயே காங்கிரஸில் சேர்ந்தார். 11 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். தனது தன்னலமற்ற உழைப்பை கண்டு தலைவர் சத்தியமூர்த்தி அவரை கட்சியின் செயலாளராக நியமிக்கிறார். ஓகேவா? சோ காமராஜர் வந்து கட்சியின் செயலாளராக நியமிச்சது யாரு? சத்தியமூர்த்தி. ஓகேவா? தலைவர் சத்தியமூர்த்தி. காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. ஓகேங்களா? 1939ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆனார். ஓகேவா? 12 ஆண்டுகள் அப்பதவியில் இருந்தார். பலர் ஆட்சி அமைக்க இவர் காரணமாக இருந்ததால் இவரை தலைவர்களை உருவாக்குபவர் என போற்றப்பட்டார். கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1954இல் ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியதும் காமராஜர் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1963இல் தாமாக பதவி விலகும் வரை அப்பதவியில் திறம்பட செயலாற்றினார். காமராசர் ஆட்சி காலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் தொழில்துறை அமைச்சராகவும் சி சுப்பிரமணியம் கல்வி அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காங்க. காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது 2வது 3வது 5ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை முதலிய இடங்களில்
பெரிய தொழிற்பேட்டைகளும் மாவட்டந்தோறும் சிறிய தொழிற்பேட்டைகளும் அமைக்கப்பட்டன. இவர் காலத்தில் கூட்டுறவு இயக்கம் சிறப்பாக நடைபெற்றது. நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, ஆவடி ரயில்வே வாகன தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை முதலியன இவரது காலகட்டத்தில் தொடங்கப்பட்டன. காமராஜர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேவா? தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி என்பதே அவரது நோக்கமாக இருந்தது. பள்ளி வேலை நாட்களை 180 இருந்து 200ஆக உயர்த்தியிருக்கார். இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ 180 நாள் தான் பள்ளி வேலை நாட்கள் இருந்தது. அது என்ன பண்ணிருக்காரு காமராஜர்? 200 நாளா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார். தொடக்க பள்ளியில் மதிய உணவு திட்டம் இவரால் தொடங்கப்பட்டது. இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடக்க பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் காமராஜர். ஈராண்டுகளில் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் 133 மாநாடு நடந்திருக்கு. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நன்கொடைகள் பெற்று பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் வாங்கப்பட்டன. மருத்துவக் கல்லூரி முதலான தொழிற்கல்லூரிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிகளுக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தார். நில சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டது. நில உச்சவரம்பு 30 ஏக்கர் என குறைக்கப்பட்டது. மக்கள் நலத்திட்டங்களில் ஓய்வூதியம் முக்கியமானது. ஓகேவா? இவருடைய மக்கள் நலத்திட்ட பணியில ஓய்வூதியம் கொடுத்தது முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்புக்கு பின் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரிய தொடங்குது. கட்சி வலுப்படுத்த மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் என காமராசர் திட்டம் ஒன்றை கொண்டு வந்தார். அத்திட்டமே காமராசர் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. புவனேஸ்வர் நகரில் 1963ஆம் ஆண்டில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்கிறார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி போன்றோரை பிரதமர் பதவியில் அமர வைத்தவர் காமராஜர். காமராஜருக்கு நடுவண் அரசு பாரத் ரத்னா விருது அளித்து சிறப்பித்தது. நாடாளுமன்றத்தில் இவருக்கு ஆளுயர வெண்கலை சிலையை நிறுவியிருக்காங்க. தமிழக அரசு இவரின் பெயரால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டியது. ஓகேவா? மதுரையில காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்கு. கன்னியாகுமரியில் காமராசர் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் சிலை அமைத்து சிறப்பிச்சிருக்கிறாங்க. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் நினைவில்லமாக ஆக்கப்பட்டுள்ளது. அவரின் விருதுநகர் இல்லமும் அரசுடைமையாக்கி நினைவில்லமாக ஆக்கப்பட்டுள்ளது. தேனாம்பேட்டையில் காமராசர் அரங்கம் நிறுவப்பட்டுள்ளது. காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இவரை கல்வி கண் திறந்தவர் என தமிழ் உலகம் போற்றுகிறது. 1975ஆம் ஆண்டு காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாள் இவ்வுலக வாழ்வில் இருந்து காமராஜர் மறைகிறார். ஓகேங்களா? ஸோ இந்த 43 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காமராஜர் பத்தி. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல 3 தலைவர்கள் பத்தி பார்த்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ணுங்க, ரிப்பீட்டடா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் சில தலைவர்கள் பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிளாஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.